அண்ணே என்னண்ணே எங்கேயோ வெளியூர் புறப்பட்ட மாதிரி தெரியுது. குமரன் எக்ஸ்போ நடக்குதுன்னு போயிருக்கான்ல, அங்கதான் நானும் போறேன். எக்ஸ்போக்கு போறியா? ஆமா. நீ எதுக்கு நான் அங்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்க? அங்க தங்கறதுக்கு என்ன வசதி இருக்கோ? நீ அங்க போய் கஷ்டப்படணும்னு உனக்கு என்ன தலையிட்டா? நீ பேசாம இங்கே இரு. ஏய், நான் அங்க போக தான் போறேன். ஐயோ, அம்மா வந்து கேட்டா நான் என்ன சொல்றது? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமா நீ அவங்க கிட்ட வேணா சொல்லிட்டு போ. நீ இந்த மாதிரி குமரன் போயிருக்க எக்ஸ்போக்கெல்லாம் போனேன்னு தெரிஞ்சா அம்மா சத்தம் போடுவாங்க. அதெல்லாம் அம்மா கிட்ட நீ சொல்லிக்க செல்வி. நான் கிளம்புறேன். அண்ணே, நான் தான் இவ்ளோ தூரம் சொல்றேன்ல. செல்வி, தேவையில்லாம என் விஷயத்துல நீ தலையிடாத. நான் எக்ஸ்போக்கு போறேன்னா போறேன், அவ்வளவுதான். வழக்கமா அண்ணன் இந்த மாதிரி எக்ஸ்போக்கெல்லாம் போனதே இல்லையே. நாம இவ்ளோ தூரம் வேண்டான்னு சொல்லியும் கண்டிப்பா போயே தீர்வேன்னு போறாருன்னா என்ன விஷயமா இருக்கும்? இதுக்கு பின்னாடி என்னமோ ஒண்ணு இருக்கு. என்னடா மாப்ள, எவ்வளவு கலெக்ஷன்? ஓகே தானே மாப்ள? மொத்த கலெக்ஷன் 1,48,580 ரூபாய். சும்மா சொல்லக்கூடாது மாப்ள. மத்த கடையை விட நம்ம கடையில வியாபாரம் அள்ளி இருக்குன்னு தான் சொல்லணும். மாப்ள, உன்னோட ராசியும் சரி, ஆனந்தி சிஸ்டரோட ராசியும் சரி, ரெண்டும் அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகுது. அதான் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா கல்லா கட்டிட்டே இருக்கீங்க. என்ன மாப்ள, உங்க ரெண்டு பேரோட ராசியும் நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சந்தோஷப்படுறியா? ஆமாண்டா. இங்க வாயேன். ஏண்டா? நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன், இந்த மாதிரி சாதாரண விஷயத்துக்கெல்லாம் சந்தோஷப்படாத. சீக்கிரமா உன் மனசுல இருக்கிற காதல அவங்க கிட்ட போய் சொல்லி சீக்கிரமா அவங்க கூட சேர்ந்து மரத்தை சுத்தி சுத்தி டூயட் பாடுற வேலையை பாருன்னு. ஆனா நீ இன்னும் அதை கேட்கவே மாட்டல்ல. இங்க பாரு மாப்ள, உன்ன மாதிரி காதல சொல்லாம மனசுக்குள்ளேயே அதை வச்சிருந்து கடைசியில ஐயையோ ஐயையோ நம்ம காதல சொல்லாம விட்டுட்டோமே, லேட்டா சொல்லிட்டோமே நினைச்சு வருத்தப்பட்ட ஏகப்பட்ட பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. அதனால தேவையில்லாம டிலே பண்ணாம ஆனந்தி மேடம் கிட்ட நான் உங்களை காதலிக்கிறேன், உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேங்கிற அந்த விஷயத்த கொஞ்சம் சீக்கிரமா சொல்ல. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். இவன் சொல்றதும் கரெக்ட் தான். குணா சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, குமரன் சார் கிட்ட நமக்கு கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லிட வேண்டியதான். அவர் ஒன்றும் மூணாவது மனுஷன் இல்லையே. நம்ம வாழ்க்கையில என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு. அவர் இந்த அளவுக்கு நெருங்கி அன்பா பழகிறப்போ நாமளும் அவர்கிட்ட உண்மையா இருக்கணும். அதான் கரெக்ட். நான் எப்படியாவது என் காதலை உங்ககிட்ட சொல்லணும் ஆனந்தி. இன்னைக்கும் தென்றல் காத்தா? பயப்படாதீங்க, நான் தான். ஓ, நீங்க தானா? என்ன, இன்னைக்கும் தென்றல் காத்து வாங்குறதுக்காக மாடிக்கு வந்துட்டீங்களா? என்னமோ தெரியலங்க, இங்க வந்து நின்னு இந்த கோபுரங்களெல்லாம் பாக்குறது மனசுக்கு எதமா இருக்கு. ஆமாங்க, ஆனந்தி, என் மனசுல இருக்கிறத நான் வெளிப்படையா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ.
குமரன் சார், என்ன எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? என்னங்க? இல்லைங்க, என்ன பேசுறதுன்னு தெரியல, அதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஓ சரி, யோசிங்க யோசிங்க. இல்லைங்க, நீங்க எதா இருந்தா சொல்லுங்க. ம், நீங்க சொன்னாதான் சரியா இருக்கும் சார். நீங்க யோசிங்க. இருந்தாலும் இந்த பொண்ணுங்கலாம் ரொம்ப மோசங்க. ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? இல்லங்க, எப்பவுமே இந்த பேசுற விஷயத்துல நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க, எதுவும் யோசிக்க கூட மாட்டீங்க. எதுவா இருந்தாலும் நீ சொல்லுன்னு ஆம்பளைங்களை தள்ளி விட்டுருவீங்க. ஓஹோ, ஆ, அப்போ ஏகப்பட்ட பெண்கள் கிட்ட பேசிருக்கீங்க போலயே. ஐயோ, ஏங்க அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. பொதுவா இந்த உலகத்துல நடக்கிறத சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள, நண்பர்களுக்குள்ள இதெல்லாம் நடக்குது இல்லைங்க, அதுதான் நான் சொன்னேன். ஓ சரி சரி, நம்பிட்டேன். ஏங்க சத்தியங்க. சரிங்க, நான் தான் நம்பிட்டேன்னு சொல்றேன்ல. இதனடா வம்பா போச்சு. விஷயத்த சொல்லிடலாமா? குமரன் சார், உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனந்தி, என்கிட்ட சொல்றதுக்கு என்னங்க தயக்கம்? ஏதோ இருந்தாலும் சொல்லுங்க, வெளிப்படையா. அட சொல்லுங்க ஆனந்தி. நான் என்னோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி உங்ககிட்ட சொல்லணும் சார். நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. போன வாரம் தான் எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சது. அன்னைக்கு குணவதிக்கு டிவோர்ஸ்ன்னு சொன்னோம்ல, அது குணவதியோட டிவோர்ஸ் இல்ல, என்னோட டிவோர்ஸ். எனக்கு விவாகரத்தாகி இப்போ சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். ஆனந்தி, ஆனந்தி, என்ன எதுவுமே பேசாம அமைதி ஆயிட்டீங்க? இல்ல சார், எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அது சரி. மாப்ள, நான் தான்டா. வாடா. இந்தா மொத்த படத்தையும் எண்ணிட்டேன், எல்லாம் சரியா இருக்கு. இந்தா. ஆனந்தி, ஆனந்தி, இந்தாங்க. இதை வச்சுக்கோங்க, இந்தாங்க. நானா? என்னங்க மொத்த பணத்தையும் என்கிட்ட கொடுக்குறீங்க? இல்ல ஆனந்தி, எங்க அம்மா தான் அடிக்கடி சொல்லுவாங்க, சம்பாரிச்ச பணத்தை கொண்டு வந்து அம்மாவோ தங்கச்சியோ இல்ல மனைவியோ இல்ல தோழியோ முதல்ல ஒரு பொண்ணு கையில கொடுக்கணும். அப்படி ஒரு பொண்ணு கையில கொடுத்து பழகுனா அந்த செல்வம் பல மடங்கு பெருகும்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. இங்க வேற யாரு இருக்கா? நீங்க தானே இருக்கீங்க. அதனாலதான் இந்த ஒட்டுமொத்த பணத்தையும் நீங்க வாங்கிக்கோங்க. இந்த பணம் அப்படியே பெருகட்டும்.